திருச்செந்தூர் ஆலயத்துல பஞ்சலிங்கத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவதுங்க திருச்செந்தூர்ல பல விசேஷங்கள், பல புராணங்கள் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஞானத்துக்கு எட்டினது சில விஷயங்கள் மட்டுமே. அதுல பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றது. இப்ப சுவாமி திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பஞ்சலிங்கங்களை வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடுகிறார், சிவபூஜை பண்றாருங்க. ஏன் சிவபூஜை பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர், அது தேவர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் அந்த பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டனால, அந்த இடத்துல பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டனால சுவாமிக்கே தோஷம் ஏற்படுது. இப்ப சுவாமிக்கு தோஷம் வரப்போறது இல்லைங்க. அதாவது நம் மாடிரர்கள் நமக்காண்டி சுவாமி இந்த நிலையை அடைகிறாரு. அடைஞ்சு சிவபூஜைய பண்ணணும், வழிபாடு முறைக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பஞ்சலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்கிறார். அந்த லிங்கங்கள் திருச்செந்தூர்ல கருவறைக்கு பின்புறம் அமைந்திருக்கின்றது. இது பல பேருக்கு தெரிகிறது இல்லை. ஏன்னா இப்ப சுவாமியை பார்க்கறதே ஒரு பெரும் போராக இருக்குது. அந்த இடத்துல சுவாமியை பார்க்கவே முடியறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய கருவறை அதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. அதை பத்தி நம்ம பேசலாம்னு இப்ப பேசுறோங்க. அதாவது முருகப்பெருமான் போர்க்காலத்துக்கு முன்னாடி 33 தேவர்களும் முருகப்பெருமான் வர வேண்டும் என்று ஆலோசனை செய்த இடமாகவும் திருச்செந்தூர், பிறகு போர் நடக்கின்ற வேளையில் போர்க்களமாகவும் திருச்செந்தூர், பின்பு சிவந்த பஞ்சலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட நாள் இந்த தலம் ஞான குருத்தலமாக விளங்குகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.